ஹாய் ஹலோ, நான் உங்கள் மகேஸ்வரி. இன்றைக்கி என் குரலில் ஒரு செம்ம லவ் ஸ்டோரி கேட்க போகிறீங்க. கதை சுருக்கம் சொல்லிடுறேன். சின்ன வயசில் வந்த காதல், அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பார்த்துக்கவே இல்லை. ஆனால் லவ்வை கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க பார்த்துப்பாங்களா, இவங்க லவ் சேருமான்றது ஸ்டோரி. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். உன்னை கண்ட நாள் முதல். அத்தியாயம் 1. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மானசா என்று வாழ்த்திய சீதா மகளை இறுக கட்டியணைத்து நெற்றியில் முத்தமிட்டாள். நன்றி அம்மா என்ற மானசா தனது தாயின் கன்னத்தில் முத்தமிட்டாள். குளித்து புது உடை உடுத்தி கொண்டு வா மானசா என்றதும் மானசா குளியலறைக்குள் நுழைந்தாள். தலையோடு குளித்துவிட்டு வந்தாள். ஆகாய வண்ண புதுச்சுடிதாரை எடுத்து அணிந்து கொண்டாள். கருகருவென நீண்டு அடர்ந்து இடுப்புக்கு கீழே தொங்கிய நீல முடியை தளர தளர பின்னினாள். பவுடர் பூசிய ஆகாய வண்ண டிசைன் ஒட்டுப்பொட்டை நெற்றியில் ஒட்டினாள். அந்த பெரிய நீல கண்களுக்கு அளவாய் மை எழுதினாள். காதோரம் அழகான வெள்ளை ரோஜாவை சொருகினாள். மொத்த அலங்காரத்தையும் சேர்த்து கண்ணாடியில் பார்க்க திருப்தியாய் இருந்தது. மானசாதேவி 22ஆம் வயதில் அடியெடுத்து வைக்கும் இளம் புயல். நல்ல சிவந்த நிறம், சந்தன சிற்பம் போன்ற அழகு மேனி, அசாத்தியமான நெடு 5.5 அடி உயரம், நிலவு போன்ற மாசு மறுவற்ற வட்ட முகம், மீன் குஞ்சுகளாய் 2 நீல கண்கள், கூர்மையான நாசி, தாமரை இதழ்கள், சங்கு கழுத்து, கொடியிடையாள். அந்த கொடியிடை அசைய நீண்ட ஜடை நாட்டியமாட அவள் நடந்து சென்றால் எதிரில் வரும் எந்த ஆண்மகனுக்கும் கிறுகிறுத்து தலை சுற்றி மயங்கித்தான் கடந்து போவான். அவளை மயக்க கங்கணம் கட்டி பின்னாடியே வந்த பல பேர் மண்ணை கவ்வி மீசையில் ஒட்டிய மண்ணை எவருக்கும் தெரியாமல் தட்டிவிட்டு சென்று விடுவார்கள். மானசாதேவியின் இதயத்தை எந்த ஆணுடைய மன்மதனம்பும் துளைத்தது இல்லை. மானசா, இந்த சுடிதார் செம்ம அம்சம், அழகு அள்ளுது. மானசா, தேவதை போல ரொம்ப அழகா இருக்க, என் கண்ணே பட்டுடும் போலடி என்று சீதா சொல்லவும், நிஜமாவாமா என்ற மானசா சிப்பி இமைகளை அழகாய் விரித்து முத்துப்பற்கள் ஒளிர சின்ன சிரிப்புடன் கேட்டாள். அம்மா பரிமாற உணவு உண்டாள். நான் கிளம்புறேம்மா என்றாள் மானசா. எங்கே மானசா? சர்ச்சை சுத்தப்படுத்த போறேம்மா. பிறந்த நாள் அதுவுமா? வீட்டில் இருக்க மாட்டியா? இப்படித்தான் சமூக வேலைன்னு போவியா? தோழிகள் காத்துட்டு இருப்பாங்கம்மா. வாரத்தில் 6 நாளும் வேலைக்கு போறேன். பெரிய பொல்லாத வேலை, உழைப்பு தான் அதிகம், சம்பளம் சொற்பம். அந்த வேலையை விடுனா கேட்குறியா? அம்மா, நல்ல வேலை தேடிட்டு தான் இருக்கேன், கிடைச்சதும் விட்டுருவேன். ஞாயிறு மட்டும்தானே நேரம் கிடைக்குது. இந்த ஒரு நாள் சமூக வேலை செய்ய போகிறது உனக்கு பிடிக்கலையா? ஒரு ஞாயிறு கூட நீ வீட்டில் இருக்க மாட்டேங்கிற. போலியோ சொட்டு மருந்து போட போகிறேன், இரத்த தான முகாமுக்கு போகிறேன், முதியோர் இல்லத்துக்கு போகிறேன், எய்ட்ஸ் விழிப்புணர்வு முகாமுக்கு போகிறேன்னு ஒரு ஞாயிறு கூட வீட்டில் இருக்காமல் கிளம்பிடுற மானசா என்று சீதா மகளிடம் குறைப்பட்டாள். அது தப்பாம்மா? இல்லைதான். பெரிய புண்ணியம் தானே? ஆமாம். அப்புறம் ஏம்மா சலிச்சுக்கிற? எதை செஞ்சாலும் நல்ல மனசோட செஞ்சாதாம்மா அந்த வேலையில் கிடைக்கும் புண்ணியமும் பலனும் முழுமையாக நம்மளை சேரும் என்று அழகாய் உதட்டை சுழித்து மானசா சொல்லவும், எனக்கே நீ பாடம் நடத்துறியா என்ற சீதா மகளின் காதை பிடித்து திருகியவள் பின் கண்ணீர் பொங்கச் சொன்னாள். இப்படி நல்ல அழகோடும் அறிவோடும் வளர்ந்து நிற்கிற உன்னை பார்த்து சந்தோஷப்பட அந்த மனுஷனுக்கு கொடுத்து வைக்கலையே. அல்பாயுஸில் போயிட்டாரே, நம்மளெல்லாம் அனாதையாக விட்டுட்டு போயிட்டாரே. சீதா அளவும் மானசா தாயின் கண்களை பரிவுடன் துடைத்து விட்டாள். அம்மா, அப்பா இறந்து போனாலும் அவரோட உடலுக்கு தான் இறப்பு நேர்ந்திருக்கு. அவருடைய ஆன்மாக்கு இறப்பு ஏற்படவில்லை. அவரோட ஆன்மா என்றும் எப்போதும் நமக்கு பாதுகாப்பாக நம்மையே சுத்திட்டு இருக்கும். நீ 10வது வரை தான் படிச்சிருக்க.
வெளியுலகம் தெரியாமல் வீட்டுக்குள்ளேயே ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்த. அவர் இறந்த பிறகு எவ்வளவு துணிச்சல்காரியாக மாறிப்போன. அவருடைய ஆன்மா உன் மனசுக்குள்ளே புகுந்து நீ வெளியே வந்து கார்மெண்ட்ஸ் கம்பெனிக்கு வேலைக்கு போய் சம்பாதிச்சு என்ன படிக்க வச்சு காப்பாத்திருக்க. அப்பாவுக்கு உன் துணிச்சலும் என் வளர்ச்சியும் தெரியுமா? மானசாதேவி சீதாவை அணைத்து ஆறுதல் படுத்தினாள். அம்மா அம்மா ஈவினிங் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹோட்டல் நிலாச்சோட்டில் ட்ரீட் வைக்கிறேன்னு ப்ராமிஸ் செஞ்சு கொடுத்துருக்கேன். சரி செய், நான் கிளம்புறேம்மா என்று விடைபெற்று கிளம்பினாள். சர்ச்சில் அவளுக்காக காத்திருந்த சிவசக்தி, மீனு, கிருஷ்மா, பிரியா, கௌசல்யா என 5 முன்னரே வந்து இருந்தனர். 4 சேர்ந்து அழகான தோடும் தொங்கலும் பவுனில் வாங்கி இருந்தனர். அதை அவளிடம் கொடுத்தனர். ஹாப்பி பர்த்டே மானோ என்று ஆளாளுக்கு கூறி அவளை அணைத்து கன்னத்தில் முத்தமிட்டனர். எதுக்குப்பா இவ்வளோ விலை உயர்ந்த பரிசு? இருக்கட்டும் மனசா என்றனர். அவள் காதில் இருந்த தோட்டை கழற்றிவிட்டு புது தோடை அணிவித்திருந்தனர். அவளின் அழகு பன்மடங்கு கூடியிருந்தது தெரிந்தது. போன வாரமே குழுவாய் வந்து சர்ச்சின் ஃபாதரிடம் தோட்டத்தை சுத்தப்படுத்தி தருவதாக கூறி அவரின் அனுமதியையும் வாங்கியிருந்தனர். சர்ச்சின் முன்புறமும் பின்புறமும் இருந்த அந்த பெரிய பரந்த தோட்டத்தில் முளைத்திருந்த புற்களையும் தேவையில்லாமல் வளர்ந்து நின்ற பூஞ்செடிகளின் கிளைகளையும் தண்டுகளையும் வெட்டி சீர் செய்யும் வேலையை செய்யத்தான் வந்திருக்கின்றனர். சர்ச்சின் உள்ளே சென்று இயேசுவையும் மரியையும் வணங்கிவிட்டு அங்கேயே தங்களின் பையை வைத்துவிட்டு வெளியே வந்தனர். மானசா, நீ புல்ல களையெடுக்கும் வேலையை செய்ய வேண்டாம், உன் புது உட பாழாகிடும் என்று கிருஷ்மா கூறவும், என்னை என்ன நிழலில் உட்காரச் சொல்கிறாயா என்றாள். இல்லமானோ, நீ நின்று கொண்டே செடிகளின் கிளையை அறுத்து சீர் செய்யும் வேலையை செய்யுப்பா. அதெல்லாம் வேண்டாம், நாம் எல்லோரும் சேர்ந்து களை எடுப்போம், பிறகு இங்கே வந்து இந்த வேலையை செய்யலாம். சொன்னால் கேளுமானோ, நாங்கள் சர்ச்சின் பின்புறம் போய் களை எடுத்து விட்டு வருகிறோம். நீ அதுவரை முன்புற தோட்டத்து செடிகளின் தண்டுகளையும் கிளிகளையும் கட் செய்து கொண்டிரு என்றனர். பின் அவர்கள் 4 மண்வெட்டி களை கொத்தியோடு பின்புறம் சென்றனர். மானசா மனசே இல்லாமல் பெரிய கத்திரியோடு முன்புற தோட்டத்திற்குள் தனியே நுழைந்தாள். தேவையில்லாமல் வளர்ந்து கொண்டிருக்கும் தண்டு பகுதிகளை வெட்டி சீர் செய்வதில் மும்மரமானாள். கொஞ்ச நேரத்தில் பக்கத்தில் அரவம் கேட்க திரும்பி பார்த்தாள். 6 அடிக்கும் மேலான உயரத்தில் நெடுவென வளர்ந்து பறந்து விரிந்த மார்பும் கட்டுடலுமாய் 27க்கு மேல் மதிக்கத்தக்க இளைஞன் கையில் கத்திரியோடு செடியை வெட்டி சீர் செய்து கொண்டிருந்தான். நல்ல சிவந்த நிறம், கலையான முகம், கூர்நாசி, ஆராயும் கண்கள், அழுத்தமான உதடுகளுக்கு மேல் அடர்ந்த கருகரு மீசை வெகு அம்சம் கூடுதல் கவர்ச்சியை தந்தது. கண்கள் கண்ணாடியாய் பளபளத்தன. முகவாயில் சிறிய குழி. அவனை பார்க்கும் பெண்கள் அத்தனை பேரும் அக்குழியின் அழகில் விழுந்து விடுவர். அவன் சின்னதாய் இதழ் விரித்து கண்ணோரங்கள் லேசாய் சுருங்க அவன் சிரித்தால் நோக்கும் பெண்கள் அத்தனை பேரும் அவனின் அழகில் மயங்கி தலை சுற்றி பொத்தென்று விழுந்து விடுவர். கருப்பு பேண்ட்டும் கையில்லாத வெள்ளை பனியனிலும் நின்றவனை பார்க்க பனியன் விளம்பரத்திற்கு வரும் ஆண் அழகனைப் போல வெகு கவர்ச்சியாய் இருந்தான். அவர்களைப் போல சேவை செய்ய வந்திருப்பவன். கைகள் செடியை வெட்டி கொண்டிருந்தாலும் அவன் விழிகள் அவளை வைத்த விழி எடுக்காது பார்த்து கொண்டிருந்தது. அவளுடைய துளைக்கும் பார்வையில் பெரும் கோபம் கொண்டாள் மானசாதேவி. அதன் விளைவாய், ஹலோ, இங்கென்ன பார்வை? கையை சுண்டி அவனை பார்த்து கேட்கவும், என்னையா கேட்டீங்க என்றவன் அவள் கேட்டதை சாக்காக வைத்து அருகில் வந்து நின்றான். இல்லை, உங்க பாட்டனை கேட்டேன் என்று சீறினாள். பின், ஹலோ, உங்களைத்தான். நீங்கள் முன்ன பின்ன பொண்ணை பார்த்ததே இல்லையா? என்று வேற்று கிரகத்திலிருந்து வந்திருக்கீங்களோ? உங்கள் கிரகத்தில் பெண்களே இல்லையோ? பட்டிக்காட்டா மிட்டாய் கடையை விரைப்பது போல இந்த முறம் மறைக்கிறீங்க என்று மானசா இழிவாய் உதட்டை சுளிக்கவும் அந்த உதட்டில் பூத்த பேரழகை கூர்மையுடன் கண்ணிமைக்காமல் நோக்கியவன், நான் முன்ன பின்ன பெண்களை பார்த்துருக்கேன், ஆனால் உங்களை பார்த்தது இல்லையா? அதனால தான் என்றவன் அவளின் முன்புறம்
ஆழமாய் நோக்கவும், வேலை செய்யும் போது சுடிதாரின் மேல்தாவணி இடைஞ்சலாயிருக்கும் என நினைத்து கழற்றி பையில் வைத்து விட்டு வந்திருந்தாள் மானசா. ஷால் இல்லாத மார்பை அவன் நோக்கி இப்படி சொல்லவும் சட்டென்று மார்பை கைகளால் பெருக்கல் குறி போல வைத்து மறைத்தாள். கண்மண் தெரியாமல் கோபம் வரவும், மிஸ்டர், மரியாதை கெட்டுவிடும். என்னை எந்த மாதிரி பெண் என்று நினைத்தீங்க? நான் அந்த மாதிரியான பெண் இல்லை தெரியுமா என்று சீறினாள். எந்த மாதிரி பெண் என்று நினைத்தேன்? சொன்னால் தெரிந்து கொள்கிறேன் என்று அலட்சியமாக சொல்லவும், அழகான ஆண் வந்து பேசினால் கடைவாயில் எச்சில் ஒழுக அதை ஒரு வரமாக நினைத்து பல்லை இழிக்கிற பெண்ணில்லை நான். அனாவசியமாக வந்து வழிகிற ஆம்பளைகளையும் வேண்டுமென்றே எருமை கணக்காய் வந்து உரசுகிற பொறுக்கிகளையும் கொஞ்சம் கூட பார்த்து வைக்க மாட்டேன். செருப்பு பீந்து போகும் அளவு அடிக்கிறவள் நான். ஆமாம், தெரிஞ்சுக்கோங்க. ஆள்காட்டி விரலை அசைத்து எச்சரித்த மானசா அந்த செடியை அப்படியே விட்டுவிட்டு வேறு செடியிடம் விறுவிறுவென நடந்து போய் நின்று கத்திரியால் வேக வேகமாய் செடியின் கிளைகளை நறுக்கினாள். அவள் கோபம் மொத்தமும் கத்திரியின் மேல் மையம் கொள்ள அவளின் வேகம் தாங்காத செடியின் கிளைகளோ பட்டென்றும் முறிந்து விழுந்தன. நாளைக்கு செகண்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டோரி பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச்.